யார்கிட்டையும் எந்த ஒரு காரியத்தையுமே கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படின்றது தெரிஞ்சுக்காம அவங்க கிட்ட நம்ம கொடுக்கவே கூடாது. இப்படிதான் ஒரு முறை அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்து போறான். சிக்னஸ் நதிக்கரையில முகாமிட்டு தங்கி இருக்காங்க. அந்த நேரத்துல அவருக்கு கடுமையான உடல்நல குறைவானது ஏற்படுது. உடனே அவருடைய மருத்துவர் அவரை பரிசோதிச்சு பார்க்குறாரு. என்ன நோய் அப்படின்றத அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அந்த மருத்துவர் சொல்றாரு, இந்த நோய் என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நபர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் வந்தாதான் இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும்ன்றாரு. அதை சொல்றதுக்கு கூட அவருக்கு அப்படி ஒரு நடுக்கம். உடனே அலெக்சாண்டர் கேட்கிறாரு, யார் அந்த நபர்? வேற யாரும் இல்லை, நீங்க எந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கீங்களோ அந்த நாட்டு மன்னனினுடைய அரண்மனை வைத்தியனால மட்டும்தான் இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும்ன்றான். உடனே சொல்றாரு, சரி நான் ஓலை தர்றேன், மன்னன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த வைத்தியனை அழைச்சிட்டு வாருங்கன்றாரு. ஓலையை கொடுத்து அனுப்புறாரு. பாரசீக மன்னன் ஓலையை படுத்து பார்த்துட்டு உடனே தன்னுடைய அரண்மனை வைத்தியனை அனுப்பி வைக்கின்றார். அரண்மனை வைத்தியர் பரிசோதிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, இந்த நோய்க்கு பெயர் நதிக்கரை மூளை காய்ச்சல். இது மிகவும் கடுமையானது. இந்த நோயை குணமாக்கணும் அப்படின்னா இதற்குரிய மருந்தை தயாரிக்கிறதுக்கே எனக்கு 3 நாட்கள் ஆகும். 3 நாட்கள் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் போய் இந்த மருந்தை தயாரித்து எடுத்துட்டு வர்றேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 3 நாட்கள் அவர் மருந்து தயாரிச்சுட்டு வர்றதுக்கு முன்ன அலெக்சாண்டருக்கு பலரிடம் இருந்தும் ஓலைகள் வந்த வண்ணமாக இருக்கின்றது. அந்த வைத்தியம் தரக்கூடிய மருந்தை நீங்க வாங்கி சாப்பிடவே கூடாது, அதுல கண்டிப்பாக விஷம் கலக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அலெக்சாண்டர் யாருடைய செய்திகளையும் பொருட்படுத்தவே இல்லை. 3 நாள் கழித்து அந்த மருத்துவன் மருந்தோடு வருகின்றான். அதை வாங்கி அவர் குடிச்சிடுறாரு. இப்போ அந்த காய்ச்சலும் அவருக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கின்றது. இப்போ எல்லாரும் அலெக்சாண்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன தைரியத்தில் ஒரு பகை நாட்டு மன்னனினுடைய அரண்மனை மருத்துவன் கையில இருந்து இந்த மருந்தை நீங்க வாங்கி குடிச்சிங்க அப்படின்ட்டு. உடனே அலெக்சாண்டர் சொல்றாரு, என்னதான் அவன் பகை நாட்டு மன்னனினுடைய அரண்மனை வைத்தியனாக இருந்தாலும் கூட அவனுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் உண்டு. அது மட்டும் இல்லாம அவன் கண்ணியமானவன், நாணயமானவன், கடமை உணர்ச்சி மிக்கவன் அப்படின்றது அவனுடைய முகத்திலே அப்பட்டமாக தெரிந்ததை நான் பார்த்தேன். அந்த நம்பிக்கையில தான் அந்த மருந்தை வாங்கி குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதைத்தான் வள்ளுவரும் சொல்கின்றார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று. நம்மளும் நம்ம யாரையாவது உடனே நம்பிடக்கூடாது, ஆராய்ந்து பார்த்து நம்பணும். நம்பினதுக்கு அப்புறம் அவன் மேல சந்தேகப்படக்கூடாது.